சொல்றாங்க. பௌரா அப்படி சொல்ல மீண்டும் மீண்டும் வரக்கூடிய கருத்துக்கள் சொற்கள் ஒரு 12 வரிகளை கொண்ட வரிகள் என்று பொதுவாக அந்த பகுதியை சொல்றாரு. இதுல இந்த மாதிரி இருக்கு. இந்த கட்டபொம்மன் கதைப்பாடல்ல இதுல பார்த்திபன் என்ற இந்த சொல் மற்ற அனைவருக்கும் எப்படி ஒரு நபருக்கு இல்லாம பொதுவாக அனைவருக்கும் இதுல வருது அப்படின்றத பார்க்க முடியும். தேசிங்கராஜன் கதைப்பாடல் இது இந்த தேசிங்கு வரக்கூடிய அடைமொழிகள். ராஜா சிப்பாய் தேசிங்கு, குழந்தை தேசிங்கு, புலிக்குட்டி தேசிங்கு, பெயரடை தொடர்பான வார்த்தைகள், துளங்கும் பாஞ்சை பாஞ்சாலங்குறிச்சிக்கான அடைமொழிகள். இது அடிக்கடி வரக்கூடிய இந்த இதுல பயன்படுத்த புலவனால் பயன்படுத்தக்கூடியது. இதை சொல்லும் பொழுது காரணம் சில இடங்கள் இருக்கு, சில இடங்கள் கிடையாது. துளங்கும் பாஞ்சை, வளர்த்தேறும் பாஞ்சை, அன்பான பாஞ்சை, மேலான பாஞ்சை, கட்டுள்ள பாஞ்சை, இந்த மாதிரி அவர் சொல்றார். நல்ல கம்பளத்தார், நல்ல நாயக்கர், நல்ல சிவசுப்பிரமணிய பிள்ளை, இந்த நல்லன்ற அடைமொழி எல்லோருக்கும் எப்படி இதுல பயன்படுத்தப்படும் புலவனால அப்படின்றத சொல்றோம். வேடவெட்டித்துறை, இந்த ஐயரும் ஒவ்வொரு இந்த அடைமொழிகளை பயன்படுத்துறாங்க. கட்டபொம்மனுக்கு அதுல பயன்படுத்தக்கூடிய சில அடைமொழிகள் இந்த சீர் பொருந்தும் கட்டபொம்மன் துறை ஏன்னா அந்த இதுல ஏன்னா அந்த ஹீரோ அப்படின்றத மிக விரிவா பௌரா ரொம்ப விரிவா பேசுறாரு. இதுல கட்டபொம்மனுக்கு இந்த அடைமொழிகள் மிக நிலையில மிக பல்வேறு நிலையில பயன்படுத்தப்படுகின்ற சூழலை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்ததாக நம்ம சக்கதேவி இதை பற்றி இந்த வாய்வழி புலவன் ரொம்ப எல்லை கடந்து அதாவது கட்டபொம்மனுக்கு தோல்வி ஏற்படும் பொழுது வெற்றி ஏற்படும் பொழுது இந்த தெய்வத்தை சரளமாக பயன்படுத்துகின்ற முறையினை நாம் பார்க்க முடிகிறது. இதுல அதான் இந்த சக்கதேவி என்னை ஆதரிக்கும் அதுல என்ன சொல்லி சொல்றது. இப்ப தேசிகராஜன் கதைப்பாடல் இதுல அந்த குதிரையினுடைய செயல்பாடு தான் மிக முக்கியமான ஒன்று. அதுல அந்த குதிரை கொடுக்கக்கூடிய அடைமொழிகளாக நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல இந்த நல்ல என்ற அடைமொழி சொற்களின் தொகுதி. இந்த கட்டபொம்மன் கதைப்பாடல்ல வந்த வீதிகளை சொல்லுகிறேன், அந்த மார்க்கத்தை கேளுங்கள் நல்லவரே, இது அவன் அறியாமல் இந்த கேளுங்கள் நல்லவரே, சொல்லுகிறேன் நல்லவரே, செய்கிறேன் நல்லவரே, பாருங்க நல்லவரே, அவன் இது 11 முறை 6 முறை 2 முறை இந்த மாதிரி சொல்றாரு. இது போன்று கறந்த பாலை காக்க முடியாது கட்டபொம்மதுரை பேர் சொன்னால் அது போன்றதையும் பல இடங்கள்ல அந்த மாதிரி சொல்றாரு. இது கருத்தராக தேசிங்கராஜன் கதைப்பாடல்ல ஐயாகேளும் ஐயாகேளும் கிள்ளி பாதுரையே, இந்த ஐயாகேளும் ஐயாகேளும் வார்த்தை பல இடங்கள்ல சரளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு வாய்மலை புலவனால, அதை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோலவே இந்த அண்ணா வாடா தம்பி வாடா ராஜலிங்க பாபு இதை 5 முறை 6 முறை 7 முறை இந்த அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில இதை நான் சொல்றேன். இது கதைப்பாடல்கள்ல இது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இது தமிழ் கதைப்பாடல்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்யும் பொழுது ஒரு பொதுவான நிலைக்கு நம்ம சேரலாம். ஆனா அந்த தியரி அப்ளிகேஷன் வரும் பொழுது நமக்கு அது அப்படியே 100% இங்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியல. ஆனால் இது கதைப்பாடல்கள் எல்லாம் மிக தெளிவா இருக்கு. இதுல கைலாசபதியினுடைய நிலையில கைலாசபதியினுடைய அப்ளிகேஷன் தவறுன்னு கூட இன்னைக்கு பல பேர் அதை சொல்றாங்க. ஐரோப்பிய காவி அவர் அந்த அடிக்கருத்துக்களை சொன்னதை அவங்க அது சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் காட்டுறாங்க. ஆனா ஐரோப்பிய வீரர்களை பாடல்களில் பௌரா சொல்லக்கூடிய அனைத்து கருத்தையும் கைலாசபதி மிக அற்புதமா துல்லியமா பொருத்தி காட்டியிருக்கிறார். எந்த மாற்றமும் கிடையாது. அந்த மிகப்பெரிய ஆய்வாக செஞ்சிருக்கிறார். ஆனால் நமக்கு சங்க இலக்கியத்துக்கு மாற்று வடிவம் கிடையாது, வெர்சன்ஸ் கிடையாது. ஆனால் கோமனுடைய இயற்று வடிச்சு ஐரோப்பிய காப்பியங்கள்ல ஏராளமான மாற்று வடிவங்கள் இருக்கு. அவை அனைத்தும் தொடர் காப்பியங்கள், ஓரல் எவை. இது உதிரி பாடல்கள். ஆனா உதிரி பாடல்கள் இருந்தால் எல்லா செய்தி இதுல இருக்கு. அந்த நிலையில அதையும் கைலாசபதி மிக சரியாக சொல்லியிருக்கிறார்கள். இதை நம்ம கதைப்பாடல்கள் அனைத்தையும் திரட்டி பார்க்கும் பொழுது பல புதிய விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தொடர்பான இந்த அவையினுடைய தலைவர் அவர்களுக்கும் கட்டுரை வாசிக்க இருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் இந்த சான்றோர்களுக்கும் எனது பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு எதுவும் செய்தி நல்லதொரு கட்டுரை வழங்கிய திருநாகலிங்கம் அவர்களுக்கு நன்றி. இது தொடர்பான வினாக்களை ஓரிரு வினாக்களை சுருக்கமாக கேட்கலாம்.
வாய்ப்பாடுன்னு நம்ம சொல்றோம். ஒற்று மிகுமா மிகாதா அது அந்த இது கிடையாது, ஃபார்மலா இதை வாய்ப்பாடுன்னு சொல்றான், அவ்வளவுதான். ஏன்டா நம்ம ஒற்று மிகிறது மிகாது அப்படி அதுல ஏகப்பட்ட பிரச்சனை, அது தொல்காப்பியர் சொன்ன விதியை பின்பற்றான் பண்ணலையா, அதுவா இதுவா, ஒரே கருத்து பிரச்சனை வரும்பொழுது ஒற்று மிகாம இருக்கலாம், கருத்து பிரச்சனை இல்லைன்னா ஒற்று மிகலாம், இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். அதில் வாய்பாடு சார், நீங்க கேட்டது கேள்விதான் பதில், மற்ற விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஆமாங்க, அதோட ஒரு தொன்மை, அதோட கதைகள் அந்த அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய நூலில். நாட்டுப்புற பாடல்கள் வந்து சாதாரண மக்கள் எழுதிய இலக்கியம் தான். அதை வந்து வரலாற்றுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதில் வந்து எக்ஸாகரேஷன் இருக்கா, அதை வந்து அப்படியே வரலாற்றுக்கு எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது வந்து அதில் வந்து எக்ஸாகரேஷன் இருந்துச்சுனாக்க அந்த மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த மிகைப்படுத்தியதை வந்து நம்ம வந்து வரலாற்றுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த வரலாற்றுக்கு இந்த கதைப்பாடல்களை எவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்தலாம்? அதாவது கதைப்பாடல் வந்து வரலாற்றை முழுமையா சொல்லுன்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு பகுதியோ ஏதோ ஒரு பகுதி அது முழுமையா தர ஒரு முயற்சியை மேற்கொள்ளுது. அதை நம்ம எந்த ஒரு கதைப்பாடலாக இருந்தாலும், ஏன்னா இந்த அந்த கதைப்பாடல் இதுல என்ன ஒரு முழு வரலாறு நமக்கு சொல்ல முடியாது. ஆனா கட்டபொம்மன் கதைப்பாடல் நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா, இப்ப பாக்தாத் நகர பாடல்கள் பற்றி பேசும்பொழுது பாரிலாடு முதல்ல சுல்தானிடம் கடிதத்தை பெறுவது இதுதான் முதல் அடிக்கருத்துன்றாரு. இங்க மேஜர் துரைகிட்ட இருந்து கட்டபொம்மன் கடிதத்தை பெறுவது என்று பொருத்தமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு அப்ளிகேஷனா இருக்கு. இந்த பாடல்கள் வந்து சமகாலத்தில் எழுதப்பட்டனா பின்னால வந்து அதை எழுதுகிறார்களா? அது நீண்ட காலம் கழித்து வாய்மொழியாக பாடப்பட்டு எழுதப்பட்டதாக சமகாலத்தில் எழுதப்பட்டிருக்குமே, ஆனால் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஓரளவுக்கு வரலாற்றுக்கு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பின்னால வந்து அது எழுதப்பட்டிருக்குமே, ஆனால் அதை வந்து மிகைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஐயா, இதுக்கு நான் வேணாலும் சொல்றேன். இதுல வந்து இப்போ தேசுங்கராயன் கதைப்பாடல்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். அது மாதிரி கட்டபொம்மன் எடுத்துக்கலாம். தேசுங்கராஜா பாட்டு இருக்கு, தேசுங்கராஜா சிந்து இருக்கு, தேசுங்கராஜா கும்மி இருக்கு, தேசுங்கராஜா கதா இருக்கு, தேசுங்கராஜன் கதா தெலுங்கு இருக்கு. இது மாதிரி பல விதமான வடிவங்கள் அதுல இருக்கு. இதுல தேசுங்கராஜா பாட்டு, தேசுங்கராஜா கும்மி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அந்த வரலாற்று செய்திகள் நமக்கு கிடைக்கக்கூடிய வரலாற்று குறிப்புகளோட கொஞ்சம் நெருக்கமா தொடர்புடையதா இருக்கு. அதுல வந்து இந்த பாராசாரி குதிரையெல்லாம் அங்க கிடையாது. அந்த பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோவுத்துக்காரன் அந்த பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னாலும் கூட நிறைய ஸ்வரூப் சிங், அவனுடைய தந்தையினுடைய பெயர் ஸ்வரூப் சிங், இது போன்ற பெயர்கள்லாம் வந்து ரொம்ப அந்த இதோட நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கு. அதனால அது பழமையானதாக இருக்கலாம். பிறகு வந்த அந்த தேசுங்கராயன் கதைப்பாடல் இன்னைக்கு நாம் புகழேந்தி புலவர் எழுதியதாக சொல்லக்கூடிய தேசுங்கராயன் கதைப்பாடல்கள்ல நிறைய மிகையான கூற்றுக்கள், மிகையான கற்பனைகள் அதிகமாக இருக்கு. இது வந்து எல்லாத்துலயும் இருக்கும். அதுபோல நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, இது வந்து வரலாற்றுக்கு எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாது. இலக்கியத்தை வரலாற்றுக்கு எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும், மிகைப்படுத்துதல் என்பது இருக்கதான் செய்யும். அதை நமக்கு வந்து வரலாற்று சான்றுகள் கிடைச்சாக்க அதோட ஒப்பிட்டு பார்த்து உண்மை கண்டறிவதற்கு இது மிகுந்த பயனுடையதாக இருக்கும். இது ஒரு அடிப்படையான ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் இருக்கலாம். இன்னொரு கேள்விகள் ஏதாச்சும்? ஐயா, அதாவது இப்ப இருக்கிற வரலாறு